ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மின்னல் வேகத்தில் அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகுது. அது மட்டும் இல்லாம நான் செய்ய போற இந்த அற்புத மாற்றங்கள் மூலமாக நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேர போகுது என் செல்லமே. உன் மனசுல இருக்க கவலைகளை எல்லாம் அறிந்த நானு இப்படியே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும்னு கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டணுன்ற எண்ணத்தோட உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். இனிமே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ போற. வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதும் போறதும் ஒரு காரணத்துக்கும். நான் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன்னா அதன் மூலமா ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்றதை தெரிஞ்சு ஒரு பிரச்சனை உன்னை விட்டு போகுதுன்னா உன் வாழ்க்கையில கஷ்ட காலத்தை முடிச்சு வச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்கிறேங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு நல்லதையும் நன்மையை மட்டும்தான் செய்வேன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்வில் இனி எப்போதும் ஏறு முகம்தான். நீ தப்பி தவறி கூட யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. பணம்னும் கேட்டு போகக்கூடாது, பாச வைங்கன்னும் கேட்டு போகக்கூடாது. ஏன்னா உறவாக இருந்தாலும் சரி அல்லது நட்பாக இருந்தாலும் சரி, பணமோ பாசமோ தேவைன்னு கேட்டு போனினா அவங்க உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த தான் செய்வாங்க. நீ யார் முன்பாகவும் எப்போதும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்கிறத நான் விரும்ப மாட்டேன் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு சுயமரியாதை கௌரவம் இருக்கு. அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ பழகு. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும்போது ஒருத்தர் அமைதியா இருக்காங்கன்னா அவங்க மேல தப்புன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒருவர் பக்குவப்பட்டவராக வாழ்க்கையை புரிஞ்சவராக இருக்கலாம். கோபப்பட்டு வார்த்தையை விட்டா தேவையில்லாம இன்னொருத்தர் மனசு காயப்படுமே கஷ்டப்படுவேன்றதுக்காக கூட அவர் அமைதியாக இருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ. உங்க சொந்த பந்த உறவுகளுக்குள்ள எந்த இடைவெளியும் வரக்கூடாதுன்னு நினைச்சினா நீ எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது தான் சரியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சி பேசினாலும் ரொம்ப கூடி கூடி போய் நின்று பேசினாலும் சந்தோஷமா உறவு கொண்டாடினாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிரச்சனை வந்துவிடுமேன் செல்வமே. அதனால தான் எப்போவுமே எல்லா விதத்திலும் அளவோடு இருந்துக்கோ. எதுவும் அதிகமாச்சுன்னா அப்புறம் கஷ்டமும் அதிகமாக வந்துவிடும். உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் சுயநலமானவர்கள் என்பதை புரிந்துகொள். இப்படிப்பட்ட சுயநலமான மனிதர்களை நீ சார்ந்து வாழ்வதை விட என்னை சார்ந்து வாழ ஆரம்பிச்சினா எந்த வகையிலும் உனக்கு ஏமாற்றம் கிடைக்காது. நிச்சயமா நானும் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுத்துடுவேன் செல்லவே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்வேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கைங்கிறத நீ எப்பவும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் மனசுல என்ன நினைச்சியோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன். உன் எண்ணத்தை பொறுத்து உன் வாழ்க்கையே மாறும். முயற்சி செஞ்சு தோத்து போனா அது ஒருபோதும் தோல்வியாகாது. இந்த முறை தோத்தவங்க அடுத்த முறை கண்டிப்பா வெற்றி பெறுவதாங்கன்றதுக்கான அடையாளம் தான் இந்த தோல்வி. நீ ஒருபோதும் நினைச்சது நடக்காம போகும்போது, எதிர்பார்த்தது கிடைக்காம போகும்போது தோத்துட்டோமேனு கவலைப்படாத. எது தோல்வின்றதை நல்லா யோசிச்சு பாரு. ஒரே ஒரு முறை மட்டும் ஜெயிக்கிறது தோல்வி கிடையாது, வெற்றியும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் தோத்த பின்பும் அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு ஜெயிப்பதற்கு பேர்தான் வெற்றி. நிச்சயமா உன் வாழ்க்கையில இனி தோல்விகளே வராத அளவுக்கு, நிரந்தர வெற்றி நிலையாக உன் கைகளில் இருக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். முயற்சி செஞ்சு தோற்று போன நீ ஒருபோதும் தோத்துட்டேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறுவதற்காக நான் உனக்கு ஊக்கம் கொடுத்துருக்கேன். முதல் படி தோல்வி படியாக இருக்கு, அடுத்த படி நிச்சயம் உனக்கு வெற்றி படிதாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும்படியான வேலைகளையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன்.
யாராவது எதையாவது செய்யும்போது அவங்க கூட போட்டி போட்டு சவாலாக ஏற்றுக்கிட்டு உன் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. முயற்சி செய்யும்போது எல்லா வேலைகளிலும் சரியாக நீ நினச்சது போல நடந்துடாது. ஆனால் முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக ஒரு நாள் அது சரியாக நடக்கும். இன்பம் என்பது முயற்சியை பொறுத்து தான். வெற்றி என்பதுமே கூட முயற்சியை பொறுத்தது தான். உன் குறிக்கோள் என்னங்கிறதுல நீ தெளிவாக இருந்துக்கிட்டு அதற்கான வேலைகளை சிறப்பாக செய்யும் போது சரியான பாதையில் போய் உனக்கான குறிக்கோளை நீ அடைவாய் என் செல்லமே. தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் வீண் விவாதம் செய்யாதே. தேவையில்லாமல் வீண் கதை பேசினா உன் மன அமைதியை நீ இழக்கக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக பேசி பழகு. சரிவராத விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. அதே போல உனக்கு தீங்கு செய்தவர்களை எல்லாம் நீ பழிவாங்க நினைக்காம அவர்களை ஏன் பொறுப்பில் விட்டுடு. அவர்கள் செய்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அவர்களுக்கு எப்படி நல்ல புத்தி கொடுக்கணுன்றத இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாய்ப்பு வருவதற்கு முன்பாகவே நீ அதை அடைவதற்கு தயாராக இருப்பதுதான் வெற்றிக்கான ரகசியம். எப்போ வாய்ப்பு வரும் எப்படி வரும்ன்றத நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி நிரந்தரமாக நீ தக்க வச்சுக்க தயாராக இரு. எப்போவுமே எல்லாம் படித்து முடித்தவங்க கிட்ட போய் கற்றுக்கிறத விட இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட கற்றுக்கிட்டினா உனக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையும் அப்படிதான். ஏற்கனவே வாழ்ந்தவங்க கிட்ட போய் எதுவும் கேட்காம உன் கண்ணு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் படும் அவஸ்தையையும் கஷ்டத்தையும் அவர்கள் சந்திக்கும் வெற்றி தோல்விகளையும் இன்ப துன்பங்களையும் பார்த்து உன் வாழ்க்கைய நீ எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, காலம் மாறிக்கிட்டே இருக்கு. முன்பு அந்த காலத்தில் இருந்தது போல எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக, உண்மை பேசுபவர்களாக, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக இப்போது இல்லை. அதனால இப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய கால மாற்றத்திற்கும் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றாற் போல உன் கண்ணு முன்னால வாழக்கூடிய மற்ற மனிதர்களையும் அவர்கள் செய்யும் செயல்களையும் பார்த்து வாழ்க்கைனா என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும். இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் நிம்மதியையும் தருவதற்கு, சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் இந்த சாயப்பா நான் இருக்கேன். எல்லாருமே, எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் தூங்கத்தான் செய்யும். ஆனால் நீ அடுத்தவங்கிட்ட வாங்கின கடனுக்கு மட்டும் ஒருபோதும் தூக்கம் கிடையாது. கடன் வட்டிக்கு மேலே வட்டியை போட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஒருபோதும் உறங்காது. அப்படிப்பட்ட கடனை நீ எதுக்காகவும் யாரிடமும் வாங்கக்கூடாது என் செல்லவே. இருக்கிறத வச்சு அனுசரிச்சுக்கிட்டே எளிமையாக நீ நினைச்ச வாழ்க்கை நிம்மதியாக மனநிறைவோடு வாழ்வதற்கு ஏற்ற வேலைகளை இப்போதே நீ செய்ய ஆரம்பி. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவேன்.